ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. பிறப்பது புண்ணியம், தமிழ்நாட்டில் பிறப்பது அதைவிட புண்ணியம், அதைவிட புண்ணியம். ஆன்மீகம் அரசியலும் ஒன்றாக கலந்து எங்கள் குருநாதர் தருமை குருமணி, எங்கள் தவமணி குருமகா சன்னிதானத்தை அருளாட்சி. நான் குருத்தர்களும் பொற்காலமும் படித்திருக்கிறேன். நேரம் பார்த்து இந்த தர்மி ஆதீனத்துக்கு நான் அடிமை. இந்த கோயிலுக்கு வந்து 40 ஆண்டுகள் கல்யாணம் அழைத்தார்கள். சேகர் பாபு, அவர் பேரு சேகர் பாபு, என்னுடைய பழைய பேரு பகவதி பாபு. பகவதி பாபு சேகர் பாபு ஏன் சேர்ந்திருக்கிறோம்? தேவிக்கு கொடுக்கிற அந்த பாபு ஒரே அமுக்கிறதுக்காக. ஐயா சொன்னாங்க, ஆந்திய அரசு அதை எல்லா சன்னிதானங்களையும் ஒரு சன்னியானத்துக்கு ஒரு சன்னியானம் கூடாது. எல்லா சன்னியானத்தையும் ஒன்று கொண்ட பெருமை காய் வேண்டி அருணியத்துறை அமைச்சருக்கு தான் உண்டு. அருமையான முறையில் சபை நடத்திட்டு வர எங்கள் குடும்பம் கருதியை கட்டி போடுவார் கடவுள் வீரட்டன். நேற்று நான் 4 மணிக்கு நான் 3 மணிக்கு இருந்திருக்கேன். 4 மணிக்கு பார்க்குறேன் என் நாணை எல்லாம் ஆதி இணை யானையை முடிக்காரு, இணை யானை புனிதையோடு தொடர்ந்து நிறைய கோயிலுக்கு திருப்பணிகள் வருகிறார்கள். மிக சிறப்பான முறையிலே நம்முடைய தளம் நம்முடைய அருமை சகோதரர் வந்து வெள்ளம் ஏற்பட்ட போது வெள்ளத்துக்குள்ளெல்லாம் அண்ணா சொன்னாரு, ஏழை காணலாம் செஞ்சு பார்த்து ஏன்னா அவர் நீண்ட கால வாழ்ந்து இந்த ஆட்சி தொடர்ந்து மத்திய அரசோடு இணக்கமாக போட்டு பைசா பாரத பிரதமர் நல்ல மனுஷங்க, நல்ல பிரம்மச்சாரி. அகில உலகம் அவரை பாராட்டு. கொஞ்சம் அதையும் அவர்களுக்கு சொல்லி மாற்றி தொடரும். இந்த மாதிரி ஆதியர்களுக்கெல்லாம் இணக்கமாக எனக்கு அவருக்கும் பயிற்சி பண்ணிட்டு அனுபவம். ஐயோ ஒன்று 2 அடிச்சு விட்டாங்க. என்றைக்குமே தமிழில் ஆதீனங்கள் தேவார பாடசாலை, இது மாதிரி தேவார பாடசாலைகள் கைலாயத்தில் தான் நடக்கிறது. கைலாய வரம்பதில் நடக்கிறது. சங்கீதம் சொல்லி இருக்கிறார் தர்மபுரம் சாமிநாதன்னா இன்னைக்கு அகில உலகமும் அவர் பாட்டு கேட்குது. அதற்கு ஏற்பாடு செய்தவர் நம்முடைய தர்மபுரம் சன்னிதானம் அவர்கள். இதனை 2 ஆதீன வித்வான் அதற்கு சொல்லி தண்டபாணி தேசிகர் அவர்கள் கலைஞருடைய ஆசிரியர். அவர் வந்த உடனே கலைஞர் முதல்வரான குருபக்தியை சொன்ன முதல்வரான உடனே தண்டபாணி தேசிகரை கூப்பிட்டு உடனே என்ன செஞ்சார், டாக்டர் பட்டம் கொடுத்தார். உடனே சன்னியானத்தில் கொண்டு வந்து காட்டிட்டு என்னடையும் காட்டினார். ஆக தர்மபுர ஆதீனமும் இன்னைக்கு அறியாத 2 பேரும் ஒன்று. இது அறியாத வாயில மண். எல்லாரும் நம்முடைய தமிழகத்தில் அதுக்கு காட்சி சாட்சி நம்முடைய இலங்கையிலாகும். ஆக இலங்கையிலே நம்ம மத்திய அரசனை கேட்டுக்கொண்டதெல்லாம் வீடு கட்டி கொடுத்து தனி நாடு வேண்டும், எங்கள் தமிழர்கள் அங்கு நன்றாக வாழ வேண்டும் என்பதை மத்திய அரசுக்கும் ஐயாவுக்கும் சொல்லி எங்கள் ஆதினத்துக்கும் 4 கோயிலுக்கு அவர்கள் ஐயாவுக்கு நல்ல ஒரு புத்தகை கொடுக்கலாம் என்பது நிலத்தை வெற்றி வெளியின கலைஞருக்கு பல இளம்பு பற்றி எனக்கு ரொம்ப கொடுத்த இளம்பு பற்றி அவளை போட்டு சொல்லி பார்த்து ஐயா சொல்லிட்டாங்க. ஐயா எனக்கு கொய்யா கொடுக்க மாட்டாங்க. அது அருமையாக அவர்கள் ஆளணும். அடுத்த ஆட்சி மேலையும் நரேந்திர மோடி வரணும், கீழையும் ஐயா வரணும் என்று சொல்லி அவர்கள் வாழ்த்து பேச மாட்டேன். ஆக தமிழை வளர்த்தது ஆதீனங்கள் தான். புலவர்களை வளர்த்திருக்கிறார்கள். நான் ஒரு ஐயா என்னோட வருத்தம் பரவாயில்ல. இந்த அருணேஸ்வரர் கோயிலில் உள்ள ஒரு ஓய்வார பஞ்சபுராணம் பாடி 5 பாட்டு சொன்னாங்க. தேவாரம் தான் படம், திருவாரூர் காலம், திருவள்ளுவர் காலம், திருப்பல்லாண்டு காலம், தாண்டகம் பாடம் தாண்டி ஓடிட்டான். எங்கள் ஆதீனம் தரணியை என்னிடம் நான் மாற்றி வளர்த்திக்கணும். தாண்டகத்தில் ஒரு வரி விட்டால் கூட
ஆதீனத்தில் 5 ஆண்டுகள் அவருக்கு உணவு வசதி இருக்கிற இடம். வைத்தீஸ்வரன் கோயிலில் திருச்சியில் எல்லா உதவர்களும் வந்துட்டாங்க. நண்டில் வந்து நாளை வந்து கொண்டு வந்து சிறு குழந்தையிலிருந்து அவங்களுக்கு தாயை தேவைப்படலாம். இங்கே வந்து இதெல்லாம் எத்தனை ஓதுவார்கள் உருவாக்கியிருக்கிறார்கள், எத்தனை புறவர்களை உருவாக்கியிருக்கிறார்கள். நானும் அங்கே தான் வளர்ந்தேன். ஐயாட்ட சிவநாயகர் சம்பவத்தை வச்சு ஐயாட்ட சொன்னேன். சம்பிரதாயங்களை எல்லாம் பாதுகாத்தது இருந்தாலும் எனக்கு மனசு தாங்க. நம்முடைய தர்மபுரி ஆதீனத்தில் தயாரான ஒரு சாமியும் எம்ஏ, எம்8, பிஏ, பி8 எல்லாம் அட்வொகேட்டாக உள்ளவங்களெல்லாம் சன்னிதானம் பண்ணாது தமிழுக்கு சீரங்களை ஆக்கி இருக்கிறது. வேறு யாரும் ஆக்கலாம். அவங்க டாக்டரேட் நான் வெறும் டாக்டர். அவர்களெல்லாம் டாக்டரேட் உள்ளவங்களெல்லாம் படித்து வைத்து இந்த இதெல்லாம் பண்பாளர்களாக ஆக்கி இருக்கிறது. அடக்கம் ஒடுக்கம் உழவு ஆக்கி வச்சிருக்காரு. நாங்களாம் தர்மபுரத்தில் கட்டுப்பாடாக வளர்ந்தவர்கள். அங்கேயே பாடசாலை, அங்கேயே ஆகம பாடசாலை. இப்பொழுது நாதசுவரத்துக்கெல்லாம் அங்கே பள்ளி கல்லூரி ஐயா தங்கச்சி ஐயா அவர்கள் கேட்டு நாதசுவரத்தில் சொல்லி கொடுத்து பள்ளியாக திருக்கடையூரில் வச்சிருக்கிறேன். இன்றைய தினம் தமிழும் கலையும் படிக்கிற ஆதீனமாக நம்முடைய குடும்பக்காரர்கள் இருக்கிறார் என்றால் என் மனமாக அவர்களை பாராட்டுகிறேன். அவர்கள் எல்லா கோயிலுக்கும் புறம்புல பற்றி நான் ஃபைட்டிங்காக தான் பண்ண வேண்டியிருக்கு. என்ன செய்யணும் என்ன சொல்லி மற்றெல்லாம் நம்ம தனியாக இது மாதிரி ஐயா சொன்னாங்க. ஐயா சொல்ல நான் திமுக கட்சி பண்ணுவோம். ஒரு நாள் தான் நான் வந்து பழனியில் ஐயா நின்று உடனே மறுநாள் சொல் மதுரை ஆதீனம் டிஎம்கே சாமி ஆதிட்டாருன்னு போட்டுக்கிட்டாங்க. எல்லா கட்சிக்கும் பொதுமான நாடு தான். நல்ல காரியங்கள் யாரு செஞ்சாலும் நான் பாராட்ட வேண்டியதுதான். நம்முடைய முதல்வரை பாராட்டி துணை முதல்வர் வெள்ள நான் பார்த்து டிவி பார்க்கறதில்ல, வாட்ஸ்அப்பில் தான் போட்டிருந்தாங்க. துணை முதல்வர் வெள்ளத்திலாம் மிதந்து போனாரு. அதனால் பாராட்டு நல்ல காரியங்கள் செய்வது யாராலும் பாராட்ட கல்ல விட்டு இருந்தாலும் படிக்கிறேன், வாயால் பேசினாலும் படிப்பீங்க நான் சொல்லி உங்களெல்லாம் ஆதினங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என சொல்லி உங்களுக்கெல்லாம் வாழ்த்து கிடைக்கும். கோயிலுக்கு வாங்க 4 மணியிலிருந்து கோயிலுக்கு கூட்டம் ஜெகதோதியாக இருக்கு. வாருங்கள், வழிபாடு செய்யுங்கள். வழிபாடு தான் நமக்கு எல்லாரும் ஒரு செல்போன் வச்சுருக்கோம். ஒய்ஃபு இருக்கோ ஒய்ஃபு இல்லையோ நைட்டு மாதிரி ஒரு செல்போன் அலோன்னுக்கிறோம். அலோன்னு அதுக்கு ஒரு ஒயரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் சாட்சி ஏற்றுறோம். இந்த உடல்ல உயிர் ஓடணும்னா அதுக்கு சாட்சி ஏற்றுறையும் நம்முடைய திருக்கோயிலாகும். ரஷ்யாவில் போனால் கிடைக்காது. சிங்கப்பூர் போறீங்க, சிங்கப்பூர்ல இந்த மாதிரி கோயில் இருக்கா, ஜப்பான்ல இருக்கா, பாகிஸ்தான் இதைத்தான் நம்முடைய அவை பாராட்டு மூதாட்டி சொல்லிக்க ஆலயம் தொழுவது சாலம் நன்றி இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேலே நம்முடைய அப்பர் நம்மெல்லாம் லோயல் அப்பர் சொல்லியிருக்காரு. என் கடன் பணி செய்து விடப்பது சன்னிதானம் என் பணி செய்தனால இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். என் கடன் பணி செய்து கிடப்பது இருக்காது, பணி செய்து கிடப்பது என இருங்கள் என சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி